இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆடிட் மீனிங் தான் பார்க்க போறோம். பார்ட் 1 மீனிங் ஆஃப் ஆடிட்டிங். ஃபர்ஸ்ட் நம்ம ஆடிட்டோட மீனிங் என்னதுன்னு பார்த்துக்கலாம். The word audit is derived from Latin word aiutra which means to hear. அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ற ஆடிட்ன்ற வேர்டு லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்த aiutre அந்த வார்த்தையிலிருந்து தான் வந்து இந்த ஆடிட்ன்ற ஒரு வேர்டு வந்துச்சு. இதோட மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா to hear. In olden days also it is customary to appoint a person to check the accounts. முன்னாடி இருந்த ஓல்டன் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்களை நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோன்னா அவங்கள தான் நம்ம ஆடிட் அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். Auditing is an examination of book of accounts, documents and vouchers of a business in order to verify the financial position as disclosed by the balance sheet and profit and loss account of the undertaking. ஆடிட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், நம்ம கம்பெனியில் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வவுச்சர். அதாவது வவுச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வாங்கும்போது நம்மக்கிட்ட ரெசிப்ட்ஸ் வந்திருக்கும், இன்வாய்ஸ், அது எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வெரிஃபை பண்ணி நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி கம்பெனியில் நடந்துட்டு இருக்குதுன்றதை நம்ம எப்படி பார்ப்போம்? பை த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த பிஸ்னஸ். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இது எல்லாத்தையுமே அண்டர்டேக் பண்ணி எக்ஸாமினேஷன் ஆஃப் த புக் பண்ணுறதா வந்து நம்ம ஆடிட்டிங் அப்படின்றத சொல்கிறோம். In European era, fiscal receipts are recorded by the two officials. எஜிப்டில் வந்து ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க ஃபிஸ்கல் ரெசிப்ட் அப்படின்றது. என்னென்னதில் பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரீக், இன்னொன்று வந்து ரோம். க்ரீக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது இந்த ஆடிட்டை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்டனைசிங் த அக்கௌண்ட் ஆஃப் த பப்ளிக் ஒஃபீஷியல்ஸ். அவங்க மக்கள்கிட்ட இருக்கிற அப்போ இருந்த காலத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அவங்கக்கிட்ட இருக்கிற செக் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் வந்து க்ரீக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் ரோம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எஃபெக்டிவ் சிஸ்டமாக ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எடுத்துட்டு அவங்க ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட ரோம் காலத்தில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. டெஃபினிஷன் ஆஃப் ஆடிட்டிங். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அண்ட் இண்டிபெண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் டேட்டா, ஸ்டேட்மெண்ட், ரெக்கார்ட், ஆப்ரேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் ஃபார் அ ஸ்டேட்டட் பர்பஸ். இன் எனி ஆடிட்டிங் சிச்சுவேஷன் the audit understands and recognizes the position before him for examination, collecting evidence, evaluate the same and on this basis formulate his judgment which is communicated through his audit report அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்ன்றது வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கணும். நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக அந்த டேட்டா எடுத்து அதுலேருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ், ரெக்கார்ட், அதுக்கு கூடிய ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ், அந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஸ்டேட் பண்ணி அந்த ஆடிட்டர் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. Thank you for watching.